அதே வீடு, அதே படுக்கை, அதே ஒற்றை தலையணை, அதே கண்ணாடி, அதே இருக்கை, அதே அலைபேசி, அதே சமையலறை, அதே சமையல், அதே முகங்கள், அதே பயணம், அதே சிக்னல், அதே அலுவலகம், அதே தனிமை உறக்கம், அதே மகி, பேசாத இதழ்கள், கேளாத செவிகள், சிக்னலைப் போல் மாற்றம் ஏதுமின்றி ஒரே சுழற்சியான மகியின் வாழ்க்கை. காலையில் கண் விழித்ததும் அலைபேசியை எடுத்து பார்ப்பான். நாட்குறிப்பேடு எழுதும் பழக்கம் உண்டு. அலைபேசிக்கு அடுத்தபடியாக லேப்டாப். கண்ணாடியை சரி செய்கின்றான். பாலும் நாளிதழும் எடுக்கின்றான். சமையலறையில் தேநீர் தயாரிக்கின்றான். இவன் சமையலறையில் இவனைப் போலவே ஒரே ஒரு தேநீர் கோப்பை மட்டும். அதேபோல் கூடத்தில் இருக்கையில் அமர்ந்து தேநீர் பருகியபடியே நாளிதழ் வாசிக்கின்றான். புகைப்பிடிக்கும் பழக்கமும் உண்டு. வேலைக்கு செல்ல தயாராகின்றான். இது வழக்கமான ஒன்றுதான். கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை. வழக்கமான வாடகை கார் பயணம். வழக்கமான சிக்னல். வழக்கமான அலுவலகம். மீண்டும் மீண்டும் ஒரே சுழற்சி. வாழ்க்கையே வெறுத்து போனது. தனிமையான உறக்கம். பொழுதுகளும் விடிந்து கொண்டுதான் இருக்கின்றன. வழக்கமான சிக்னலில் மகி. இப்படித்தான் சப்பென்று நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. எந்த ஒரு மாற்றமும் இன்றி. மகியின் தனிமையை சொல்வதற்கு கூட யாரும் இல்லாத சூழ்நிலை. அவ்வப்போது நாட்குறிப்பேட்டுடன் மட்டும் பேசுவது வழக்கம். இதுதான் விவரம் தெரிந்தது முதல் மகியின் வாழ்க்கை. ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் தனிமை வாழ்க்கை வாழத்தான் செய்கின்றார்கள். அதே வாடகை வீடு, அதே சைக்கிள் பயணம், அதே ஆடுகளம், அதே நடைப்பயிற்சி, அதே சமையல் அறை, அதே சமையல் வேலை. எல்லாம் முடிந்து வேலைக்கு கிளம்புகிறாள். பேருந்தை விட்டிறங்கி வழக்கமான சிக்னலை கடந்து மறுபுறம் நடந்தால் சில நிமிடங்களில் அலுவலகம். ஆனால் மகிக்கோ கால் டாக்ஸியை விட்டிறங்கி அதே சிக்னலை கடந்து மறுபுறம் வந்தால் 5 நிமிடங்களில் அலுவலகம். அதே அலுவலகம், அதே சைகை மொழி, அதே டென்ஷன். வேலை முடிந்து மீண்டும் அதே சிக்னல். பயணம், வீடு, தனிமை பற்றிய யோசனை, அதே அழுகை, அதே தனிமையான உறக்கம். பேச இயலாத, கேட்க இயலாத அதே மஞ்சு.
தனிமை இடைவெளி சிறிதும் இல்லாமல் இம்சை கொலையும் செய்திடும். ஆயுதம் கொண்டு தாக்காமல் உயிரினை வலிக்கச் செய்திடும். விடுபட மனமும் முயன்றாலே விலங்காய் பாய்ந்து போட்டிடும். தனிமை என்கிற பெயராலே கொடுமை செய்து வாட்டிடும். வறுமை வெறுமை இரண்டையும் தாங்கிவிடலாம். ஆனால் ஒருமையை மட்டும் தாங்க முடியாது. மீண்டும் அதே சிக்னல் மாறுகிறது. கூட்டத்துடன் கலந்து மறுபுறம் வந்து தனியே நடக்கின்றாள். வேலை முடிந்து மீண்டும் அதே சிக்னல். வீட்டில் மீண்டும் தனிமை. தனியே உறக்கம். மஞ்சுவின் வாழ்வில் காதலும் இல்லை, கல்யாணத்திற்கான யோசனையும் இல்லை. அன்று ஒரே சிக்னலில் மகியும் மஞ்சுவும் யாரோ போல் நடைபாதை சிக்னல் விழுகிறது. இருவரும் கூட்டத்தோடு கலந்து மறுபுறம் வர மஞ்சு அவள் வழியில் நடக்க, மகி அவன் வழியில் நடக்கின்றான். வழக்கமான சிக்னலில் நடைபாதை சிக்னல் விழ மகி வேகமாக நடந்து வருகிறான். சடுதியில் சிக்னல் மாறிவிடுகிறது. சிகப்பு நிற சிக்னலை முறைத்து பார்க்கிறான் மகி. அதே சமயம் யதார்த்தமாக மகியின் அருகில் மஞ்சு வந்து நிற்க, மஞ்சுவை பார்க்கும் மகி வியந்து போகிறான். இருவரும் யதார்த்தமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். இவளை பார்ப்பதற்காகத்தான் நான் சிக்னலை தவறவிட்டேனோ? மஞ்சுவை வைத்த கண் வாங்காமல் பார்க்கிறான் மகி. சட்டென்று சிக்னல் மாறிவிட இருவரும் கூட்டத்தோடு கலந்து நடந்து மறுபுறம் வருகின்றார்கள். மஞ்சு எனக்கென்னவென்று அவள் பாதையில் செல்கிறாள். மகி அப்படியே நின்று மஞ்சுவை பார்த்து கொண்டிருக்கின்றான். அன்றிரவு மஞ்சுவை நினைக்காமல் மகியால் இருக்க முடியவில்லை. மஞ்சுவோ அவள் வீட்டில் தனியே உறங்கிக் கொண்டிருக்கிறாள். மறுநாள் மகி சிக்னலில் நின்றிருக்க மஞ்சு வரவில்லை. அன்றிரவு மஞ்சுவையே நினைத்து கொண்டிருந்தான் மகி. எப்படியும் மஞ்சு வருவாள் என்கிற நம்பிக்கையுடன் மகி சிக்னலில் நின்றிருக்க, அடுத்த சில நிமிடங்களில் அங்கு வந்த மஞ்சு மகியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவன் முன்புறம் நின்று கொண்டாள். திடுமென ஒருவன் மஞ்சுவின் பின்புறத்தை தட்டிவிட்டு போக, தட்டியது மகிதான் என நினைத்து சற்றும் யோசிக்காமல் மகியை பலாரென அறைந்தாள் மஞ்சு. அதிர்ந்து போன மகி சைகையின் மூலம் தட்டியது நான் இல்லை என கூறி தட்டியவனை காண்பிக்க, அவன் மஞ்சுவை பார்த்து ஜாலியாக சிரித்துவிட்டு போனான். தவறு செய்துவிட்ட வேதனையில் பரிதாபத்துடன் மகியை பார்த்தாள் மஞ்சு. அதையும் தாண்டி மகியும் தன்னைப் போல்தான் என்பதை உணர்ந்தவள் அதிகமாக வருந்தினாள். தவறு மஞ்சுவின் மீது இல்லை என்பதை மகியும் புரிந்து கொண்டான். நடைபாதை சிக்னல் விழ இருவரும் கூட்டத்தோடு கலந்து மறுபுறம் வருகிறார்கள். மஞ்சு வேதனையுடன் மகியை பார்க்க, எதையும் கண்டு கொள்ளாமல் எனக்கென்னவென்று மகி போய்கொண்டிருக்கிறான்.
அலுவலகத்தில் இருந்த மகிக்கு சிக்னல் சம்பவம் மனதில் நிழலாடியது. அதேபோல் மறுபுறம் மஞ்சுவின் மனதிலும் சிக்னல் சம்பவம் நிழலாடியது. இரவு மகியை அறைந்த காட்சி மஞ்சுவின் நினைவிற்கு வந்து போகிறது. சைகையின் மூலம் நான் இல்லை என்று மகி சொன்னதும் மஞ்சுவின் நினைவிற்கு வருகிறது. மறுபுறம் மஞ்சு தன்னை அறைந்த காட்சி மகியின் நினைவிற்கு வந்து போகிறது. தீவிரமாக ஏதேதோ யோசிக்கின்றான் மகி. மறுபுறம் மஞ்சுவின் நினைவிற்கு மகியின் முகம் வந்து வந்து போகின்றது. இருவருக்குள்ளும் ஏதேதோ பலமான யோசனைகள். யோசனையின் முடிவில் நாட்குறிப்பேட்டை எடுக்கின்றான் மகி. மஞ்சுவை பற்றி அனுபவித்து அதில் எழுதுகின்றான். மறுநாள் வழக்கம் போல் பொழுதுகள் நகர்ந்தாலும் மஞ்சுவின் நினைவுகள் மகியின் இதயத்தை விட்டு நகரவே இல்லை. ஒவ்வொரு செயல்களிலும் மஞ்சுவின் நினைவுகள். இருவரும் ஒரே மாதிரியான சிந்தனையில். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்காவிட்டாலும் ஒருவர் மனதில் ஒருவர் நிறைந்து இருந்தார்கள். சில தினங்களுக்குப் பின் பரிசுப் பொருள் கடையில் ஒரே பரிசுப் பொருளை இரு கரங்கள் தொட அது மஞ்சுவும் மகியும். நீண்ட இடைவெளிக்குப் பிறகு இருவரும் பார்த்து கொள்கிறார்கள். பரிசுப் பொருளை பார்க்கின்றார்கள். மஞ்சுவின் நினைவிற்கு மகியை அறைந்த காட்சி வந்து போகிறது. மகியை பாவமாக பார்க்கின்றாள். மனம் அடங்கவில்லை. மன்னித்து விடு என்று ஒரு வாழ்த்து அட்டையை எடுத்து மகியிடம் காட்டுகின்றாள். பதிலுக்கு மகியோ அடி வாங்கியது சந்தோஷமான நாள் என்று ஒரு வாழ்த்து அட்டையை காண்பிக்கின்றான். மஞ்சு நெகிழ்ந்து போகின்றாள். முடிவில் பரிசுப் பொருளை மகி வாங்குகின்றான். பரிசுப் பொருளை பார்சல் செய்த பின் அதை மஞ்சுவின் முன் நீட்டுகின்றான் மகி. மஞ்சுவோ வாங்குவதற்கு யோசிக்கின்றாள். சைகை மொழியில் பேசி மஞ்சுவை சம்மதிக்க வைத்து பரிசு பொருளை கொடுக்க மஞ்சு வாங்கிக் கொள்கிறாள். இருவரது மனதிற்குள்ளும் ஏதோ ஓர் இனம் புரியாத உணர்வு. பதிலுக்கு நன்றி எனும் வாழ்த்து அட்டையை மகியிடம் காண்பிக்கின்றாள் மஞ்சு. அன்று இரவு மகியின் பரிசு பொருளையே நினைத்து கொண்டிருந்தாள் மஞ்சு. தோழிக்கு பரிசளிக்காமல் மகியின் நினைவாக பரிசு பொருளை தானே வைத்து கொண்டாள். மகியின் விட்டு கொடுக்கும் குணத்தை மஞ்சு புரிந்து கொண்டாள். அலைபேசியை எடுத்து அர்த்தமாக பார்த்தாள். மகியின் முகம் நினைவிற்கு வந்தது. தன்னால் அவமானப்பட்டும் தனக்காக விட்டு கொடுத்ததை நினைத்து பெருமிதமடைந்தாள். மறுபுறம் மஞ்சுவின் சந்திப்பை நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றான் மகி. வாழ்த்து அட்டை மூலம் மஞ்சு மன்னிப்பு கேட்டது நினைவுக்கு வந்து போனது. அன்றைய தினம் மகி சிக்னலில் நின்றிருக்க அவன் அருகில் வந்து நின்றாள் மஞ்சு. இருவரும் அமைதியாக பார்த்து கொண்டார்கள். சிக்னல் மஞ்சள் நிறத்தில் இருக்க மஞ்சு
அதை கவனிக்கின்றாள். நடைபாதை சிக்னல் விழ மகி அப்படியே நின்றிருக்க, கூட்டத்துடன் நடந்த மஞ்சு சட்டென்று திரும்பி மகியை பார்த்து சிக்னலை காண்பித்து வா என்று சைகையில் அழைத்தாள். இருவரும் சேர்ந்தாற்போல் நடந்து மறுபுறம் வந்தார்கள். மகியும் மஞ்சுவும் ஒருவரை ஒருவர் அழுத்தமாக பார்த்து கொண்டார்கள். இருவரும் நட்புடன் பிரிந்து அவரவர் பாதைகளில் நடக்கத் தொடங்கினார்கள். நட்புடன் நாட்கள் நகர்கின்றது. அவ்வப்போது சிக்னலில் சந்திப்பதும் சின்னதொரு புன்சிரிப்பை பரிமாறிக்கொள்வதும் வழக்கமாகி போனது. அன்று மகியும் மஞ்சுவும் சிக்னலில் வழக்கம் போல சந்தித்து கொண்டார்கள். மஞ்சு தான் எழுதி வைத்திருந்த தனது அலைபேசி எண்களை மகியிடம் கொடுத்தாள். மகிழ்ச்சியுடன் பதிவு செய்து அழைத்தான். மகியின் அலைபேசி எண்களை பதிவு செய்து கொண்ட மஞ்சு சக்சஸ் என்று தம்ஸ்அப் காட்டினாள். அன்று இரவு ஒரு புதிய உறவாக மகியின் எண்களை மகிழ்ச்சியுடன் பார்த்திருந்தாள். பலவிதமான நினைவுகள் மஞ்சுவின் மனதிற்குள். மகியும் மஞ்சுவின் எண்களை பார்க்கின்றான். மகியின் மனதில் மஞ்சுவை பற்றிய நினைவுகள்.